நாங்க வரும்போது சிக்கன் டேஸ்ட் கேட்டா புருஷனை அடிப்பேன், அவங்களே அடிப்பேன். அவர் பேச லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நிறைய சீட்டிங் பண்றவங்க கூட மட்டும் சிங்கிளா வந்தனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த இடத்துல காலம் போயிடுறாரு. அவர் எப்பவுமே அப்படின்னு செம்ம என்ஜாய் பண்ணோம். இதுக்கு அந்த பேர் ரெண்டா இருக்கிறது நாளா பிரிஞ்சு குடும்பமே தூரே வேணாம். அப்படிலாம் மைக்ல பேசக்கூடாதுமா. இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. நாங்க கிளம்பிட்டோம். ராஜி நீங்க கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. அர்ஜுனனுக்கு வில்லு பாடுங்க. இந்த போட்டேன் இருங்க. ஹாய் பாலா. இவர பேர் சொன்னாலே இவர் ஃபுல் நேம் வந்து பாலசுப்ரமணியம். அதனால இவருக்கு ஒரு பாட்டு புத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பாவம். ஒரு சான்ஸ் ஒரு சான்ஸ் ஒரு சான்ஸ். ஹாய் 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 ஹாய். நாங்கள் தான் வந்து இந்த டூருக்கு வந்த ஒரு எம்ப்ளாயின்னு சொல்ல முடியாது. எங்களை கூட்டிட்டு வந்தது ஒரு டீம் இருக்கு. அடுத்தது நம்ம தந்தூரி பார்பிக்யூ பண்ணத பார்க்க போறோம். 3 செஃப் வந்து ரொம்ப சிரமமா செஃப் வந்து இருக்காங்க. அது வந்து நம்ம தீபா ஒரு பெரிய இதுதான் சொல்லனா வார்த்தையே கிடையாது. ஆமா என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரியாது. என்ன பண்றாங்க நீங்க சொல்லுங்க. டிஸ்டர்ப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது இது என்னது பேர் என்ன சொல்லுங்க. பன்னீரா? சாரி சாரி பன்னீர். பன்னீர் தந்தூரி. பன்னீர் தந்தூரி. மைக் அவங்ககிட்ட வைங்க. இது பேர் என்னமா? கம்முனு எடைய போடா. அப்படிலாம் மைக்ல பேசக்கூடாதுமா. இதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பப்ளிக் வெளியில பேசணும். இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க ஒரு டேஸ்ட் கொடுப்பீங்களா? சாப்பிட்டு பார்ப்போம்ல. தரமாட்டீங்க. டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம். வந்து எப்படி கீதா சேச்சி எப்படி பண்ணீங்கன்னு பா. அது இல்ல சொன்னீங்க. வந்து எப்படி சந்தோஷப்படுறீங்க நீங்க சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? இருங்க வாய்க்குள்ள மைக் புடிங்கற பாரு. அட்டகாசமா பண்ணிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. தீபா. இது எப்படி பண்ணீங்க? இது பேர் என்ன? பன்னீர் பன்னீர் குக்கா. பன்னீர் டிக்கா அருமையா இருக்கு. அப்படியே அந்த பன்னீர் எதை பார்த்தீங்க? டூரை பற்றியாங்க. டூரு வந்து செம்மையாக இருக்கிற உண்மையை மட்டும் சொல்லணும். இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது. கருத்து கணிப்பு என்ன சொல்லுங்க கொஞ்சம். கருத்து கணிப்பு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாம் எதிர்பார்த்த விதமாக நல்லா இருக்குது. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நாளை வரைக்கும் இதே மாதிரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நான் சந்தோஷம். ஹாப்பி வெரி ஹாப்பி. ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே நல்லா ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். இதை நாளை வரைக்கும் தொடரணும். நாளை தொடரல, கண்டினியூவாக இன்னும் தொடரணும். என்ன நினைக்கிறீங்க? அழுவாம சொல்லுங்க. அழுகுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நிறைய சீட்டிங் பண்றவங்க கூட. சூப்பர் 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 சூப்பர். மனுஷனுங்க இருந்தா அப்படிலாம் இருக்கும். ஒரு அப்படி இருக்கும்.
நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இங்கிலீஷ் வேணாம் இந்த இடத்துல. இதே மாதிரி டுகெதரா நிறைய ட்ரிப் போட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா. சீட்டிங் இல்லாம இல்ல ஓகே தான் சீட்டிங். சூப்பர் ஓகே 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 ஓகே. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கா, ஜாலியா இருக்கா? ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. என்ன என் பையன் இருக்கனால கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களால பண்ண முடியல. ஆமா, அதுதான் கொஞ்சம் மற்றபடி உங்களுக்கு உங்க பசங்க நெக்ஸ்ட் டைம் 3வது குழந்தையோட நம்ம பயங்கரமா என்ஜாய் சிங்கிள் ஃபர்ஸ்ட் குழந்தையோட நீங்க இந்த டூரை வந்து எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் குழந்தையோட குழந்தைனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, என்னால என்ஜாய் பண்ண முடியல. ஆனா என் ஹஸ்பண்ட் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ஹாப்பியா தான் இருக்கு. நீ என்ஜாய் பண்ணலையா? நீ என்ஜாய் பண்ணலையா? இங்க மட்டும் சிங்கிளா வந்தனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவங்க சேடா இருக்கறனால நான் அவன் தனியா வந்தனால ஹாப்பியா இருக்கான். அவன் தனியா வந்தனால மட்டும்தான் அவனை விட நீ ஹாப்பியா இருக்கியா? நானும் ஹாப்பியா. ஆமா நீ ஹாப்பியாமா? கார்த்திகை கார்த்திகை இது தோண்டி இந்த படத்துல போச்சுங்க. இது தோண்டி படத்துல போச்சுங்க. இது வந்து அப்புறமா பாத்துக்கலாம். ஆமா ஹாப்பி. ஆயிவிட்டோம் பாவி, நானும் பாவியான பாவியா. புழுவுறான், நம்பாதீங்க. பொண்டாட்டி இல்லாதனால சந்தோஷமா இருக்கான், நடிக்கிறான். நான் தான் இருப்பேன். கொஞ்சம் வேணுமா, இந்த வயசு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா. அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா. தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த டூரை நீங்க எப்படி ஃபீல் பண்ணி ஹாப்பியா இருக்கா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எல்லா டூரோட இது நல்லா இருந்திருக்கா, ஜாலியா இருந்திருக்கா? இல்ல எல்லாரும் சேர்ந்து வந்த ஃபர்ஸ்ட் டூர் இதானே. ஓகே ஓகே ஓகே. இதே மாதிரி ஒரு 3 months ஒன்ஸ் போட்டீங்கன்னா இன்னும் ஜாலியா இருக்கும். ஓகே ஓகே. இது நல்ல ஒரு 3 மந்த்க்கு சூப்பர். டெய்லி ஹெல்ப் பண்ற வைஸ் இதெல்லாம் வந்து தாராளமா பண்ணலாம். அவர்கிட்ட புடிங்கி வைக்கவா? நீ சொன்னது நல்லது. 3 monthsனால வருஷத்துக்கு ஒரு தடவை போனாலும் ஹாப்பி தான். இல்ல நான் 3 months ஒன்ஸ். ஓகே. இல்ல இது வந்து இன்னும் காலையில என்ன போட்டோஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு உற்சாகமா ஒரு நல்ல ஒரு 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 ஒத்துழைப்பா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. உனக்கு என்ன ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க முடியல, அதானே உங்க கஷ்டம். உனக்கு இந்த வாட்டி ஜுரம், அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. உங்க அப்பா வந்து குளிக்கலாமா? ஏய் அவனுக்கும் எனக்கும் இந்த டூருக்கு வந்து ஒரே கஷ்டம் என்னன்னா, அவன் காலையும் என் காலையும் ஒரு காலை காட்டுறேன். அவன் கிரிக்கெட் நம்பர் போட்டு அடி, என் காலில் நான் கிரிக்கெட். ஓகே இப்படி வச்சுக்கோ. நம்ம அடுத்த வாட்டி அடிச்சு ஓடிக்கிறோம் என்ன கிரிக்கெட். ஓகே எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ஜாய் பண்றோம். லைட் ரைட் 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 இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா? ரொம்ப ஹாப்பியா. உங்க புருஷன் இந்த இடத்துல காணாம போயிறாரு. அவர் எப்பவுமே அப்படி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போடுறேன் அப்படின்னு அப்ப வேணா ஷேர் பண்ண. ஆமா நீங்களும் அப்படியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப்க்கு.
இந்த டூரை இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா இல்ல இது போதுமா? இல்ல கண்டினியூ பண்ணலாம். நல்லா தான் இருக்கு. நாளைக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரியே போச்சுன்னா ஓகே. மறுபடியும் பொதுவான கணிப்பெல்லாம் வந்து கேட்கறது ரொம்ப தப்பு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு அடிக்கிறது நல்லதா இல்ல மாசத்துக்கு 3 மாசத்துக்கு? அது நாளைக்கு காலையில வரைக்கும் தெரியும். நீங்க எல்லாம் இதே மாதிரி இருந்தீங்களா? என்ஜாய் பண்ணினா மந்த்லி இப்போ வரைக்கும் ஹாப்பி. அவங்க புருஷன் முடிஞ்ச ஒரு வாட்டி இவரை பொறுத்ததா இருக்கு. அடுத்த டூரை போறதை பத்தி அடுத்தது நம்ம எல்லாரும் ஃபாரின் போறோம். அந்தமான் போறோம். அப்போ சாரி சார், யாருக்கு இல்ல, நம்ம தாடி மட்டும் தான் எடுக்க முடியும். சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த டூரை எப்படி என்ஜாய் பண்றீங்க? இந்த டூரை பத்தியா? இந்த டூரை பத்தி சொல்லலாம். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு எல்லாரும் ஹாப்பி தானே? ஓகே ஓகே ஹாப்பி. நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த டூரை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போச்சு. ஆனா உண்மையாலே இல்ல இல்ல உங்களை பார்த்து பயப்படுறவங்கள ஒண்ணும் இல்ல. டூரே மொக்கையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உண்மையா சொல்றேன், செம்ம ஃபன்னா போச்சு, செம்ம ஹாப்பியா இருந்துச்சு, செம்ம ஃபன், செம்ம என்ஜாய் பண்ணோம். ஆனா நான் கொஞ்சம் மிஸ் ஆகுறது, கொஞ்சம் காமெடியில கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி நான் எதிர்பார்க்கறேன். இன்னும் நல்ல நான் எதிர்பார்க்கறது காமெடியில. குடும்பமே டூரே வேணாம் அப்படின்னு பண்ணினு மண்டே போலலாமா? சூப்பரா போலாமா? இவங்க வந்து ராஜேஷ் சேட்டாவோட ஒய்ஃப். பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்க ஆளு வந்து இவங்க தான். பார்பிக்யூ பண்ணிட்டு மசாலா போட்டதுல இருந்து ரெண்டாவது இந்த டூரை பிளான் பண்ண நீங்க பேசாதீங்க. இந்த டூரை பிளான் பண்ணது இவங்க ஹஸ்பண்ட் தான். அந்த டூரை கொண்டு போன வந்து எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. ரெண்டு வாரத்தை பேசுங்க. இந்த டூர் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? இல்ல இல்ல 4-5 வாரம் கேட்டுல சீரியஸாவே நீங்க சொல்லுங்க. இந்த டூர் ஹாப்பியா இருக்கா, ஹாப்பியா இல்லையா, என்னெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல எல்லாரும் சொல்லியாச்சு. அப்ப நான் எவ்வளவு ஹாப்பி. இல்ல நீங்க அடுத்த டூருக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம், இதெல்லாம் தப்பா இருக்கு, இதெல்லாம் மாத்திக்கணும் நெக்ஸ்ட் ட்ரிப்ல மணி ஆளு இவங்க எல்லாம் இல்லாத இதுக்கு ஜஸ்ட் வந்து காமெடி ஜஸ்ட் வந்து சேர்ச்சி காமெடி ஜஸ்ட் வந்து சேர்ச்சி காமெடி பண்றாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த பேசுற சீனை மட்டும் கட் பண்ணிடுங்க. இந்த அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு வேளை நினைச்சிருக்கேன் நானும் சொல்ல. ஐயோ தேவி கதா ஓவர்.
எங்களை கூட்டிட்டு வந்த ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் தான் வந்து இந்த டூரோட ஆர்கனைசர். அவரை வந்து நாங்கள் காட்ட போகிறோம். ஜஸ்ட்டு வந்து அவரை பார்ப்போம். அவர் இதெல்லாம் கேட்க மாட்டார், பேச மாட்டார். நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் வரும்போது சிக்கன் டேஸ்ட் கேட்டால் புருஷனை அடிப்பேன், அவங்களே அடிப்பேன். உங்க எல்லாரையும் பிடிக்காது. இவங்கெல்லாம் இல்லைன்னா நல்லா இருக்கும்னு சொன்ன வந்து அவங்கள காட்டு, கொஞ்சம் காட்டு. அந்த ரெக்கார்டில் அவங்களை காட்டுறா, அவங்கள காட்டுறாப்பா. இவங்க தான் இவங்க பிளான் பண்ணது எல்லாமே. இவர் தான் எங்கள் மொத்த டீமையும் கூட்டு வந்த ஆள். இவர் தான். இவர்கிட்ட வந்து கறியை சாப்பிட வந்து பொய் சொல்லிருக்கான். மண்டையில் முடியலன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிருக்கான். நம்ம பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கே காட் ஃபாதர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் மணி. இவரை பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனந்த். இவங்க எல்லாரும் இந்த நான் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்த வந்து ஆர்கனைஸ் பண்ண மட்டும் தான் நான். ஆனால் வந்து இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாரையும் வந்து வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாக வந்து என் தம்பி முரளி தான். அவர் பேர் முரளி. நீங்கள் எதாவது வந்து வாட்ஸ்அப் பண்ணணும், இல்லை வந்து கங்க்ராட் பண்ணணும், இல்லை வந்து லவ் பண்ணுவேன். லவ் யூ. நாங்கள் எல்லாருமே லவ் பண்ணுறோம். முரளி லவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு தூங்கி எழுந்துச்சு காலையில் 6 மணி ஆச்சுன்னா நாளான்னைக்கு திங்கக்கிழமை. எல்லாமே வேலைக்கு போனோம். இது டாபிக்ல வேண்டாம். சரி அந்த மைக் விட்டு அவர் வந்து அவரை பேச முடியாது. வந்து பேசவே மாட்டேற மணி. நீ வந்து எக்ஸ்ட்ரீமாக டார்ச்சர் பண்ணுற, என்னவும் பேச விட மாட்டேன். சரி அவர் எதோ கேளு. அவர் எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சு ஆல்ரெடி. இருடா, எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சு. எல்லாருமே லேடிஸ்க்கு வந்து இன்னும் இருக்குது, மியூசிக்கல் சேர் நிறைய இருக்குது இல்லையா? இதெல்லாம் பண்ணி முடிங்க. சூப்பர். சும்மா நம்ம சமயம் இதில் உட்காந்துறோம் ஃபுல்லாக. இதெல்லாம் பண்ணி முடிங்க. இதை விட நல்லாவே எல்லாரும் பாப்பர் ஓகே இல்ல? இல்ல இதுல ப்ராப்பர்ட்டி ஓகே இல்லன்ற. ஏய் ரொம்ப நேரம் போதுடா. இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?